Hi friends, வணக்கம் and welcome back to Devi Plus Kitchen. Last Sunday weekend friends எல்லாம் invite பண்ணிருந்தோம் வீட்டுக்கு get together plan பண்ணிருந்தோம். So நிறைய ரெசிபிஸ் பண்ணிருந்தேன் பட் நான் ஒரு பாயாசம் ரெசிபி மட்டும் கவர் பண்ணிருக்கேன். So எத்தனை பேர் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 members வந்தாங்க. அந்த அளவுக்கு தாராளமா பாயாசம் குடிக்கிற அளவுக்கு நான் ingredients யூஸ் பண்ணி வீடியோ கவர் பண்ணிருக்கேன். நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ நீங்க இந்த ingredients யூஸ் பண்ணி நீங்க இந்த பாயாசம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம் அதே சமயம் குயிக்கா பண்ணி முடிச்சிடலாம். பாயாசம் ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்க போதுங்க. சோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம். 4 கேரட் எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட், மீதி 3 வந்து மீடியம் சைஸ் கேரட் எடுத்துர்க்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கிஸ்மிஸ் பழம் எடுத்துர்க்கேன். ஒரு 15 லிருந்து 20 பாதாம் பருப்பு எடுத்துர்க்கேன். 5-6 ஏலக்காய். பாதாம் பருப்பு குட்டி குட்டியா சாப் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா டீ குடிக்கிற கிளாஸ் தாங்க, அது வீடியோவில் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ இதில் முந்திரி பார்த்தீங்கன்னா முக்கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 100லேருந்து 120 கிராம் அளவுக்கு இருக்கும் முந்திரி, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அளவில் ஒரு 10லேருந்து 15 பேர் அளவுக்கு பாயசம் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அந்த குவான்டிட்டி தான் அது. 10லேருந்து 15 பேருக்கு 4 கேரட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ரஃபாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேக வைக்க போகிறோம். ஸோ ரஃபாக சாப் பண்ணியாச்சு. இந்த குட்டி குக்கரில் சாப் பண்ணி வச்சுருக்க கேரட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்கும். கடைசியில் பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் நம்ம கூடவே ஆட் பண்ணி வேக விட்டுடலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஊறணும்னு அவசியம் கிடையாது. முந்திரியும் கேரட்டும் நனைகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நான் விட்டு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா வெந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம், நல்லா பேஸ்ட் மாதிரி. ஸோ ஒரு 4 to 5 விசில்ஸ் வரட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் காய்ச்சி எடுத்திருக்கேன். ஆவின் ப்ளூ கலர் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் தண்ணி எதுவும் ஊற்றாமல் 1.5 லிட்டர் அளவுக்கு நான் பால் காய்ச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பேர் அளவுக்கு தாராளமாக குடிக்கலாம். ஸோ இது நல்லா சுண்ட விடுவோம். பால் எந்த அளவுக்கு காய்ச்சதோ அந்த அளவுக்கு பாயசம் டேஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விசிலும் வந்துடுச்சு. நான் நிறுத்திட போகிறேன். நிறுத்தி ஆற விட்டுடலாம். ஸோ ப்ரெஷரில் அடங்கின அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும் போதே தெரியுது முந்திரி சூப்பராக நல்லா வெந்திருக்கு. கேரட்டும் அந்த மாதிரி வெந்திருக்கு, சூப்பராக நல்லா வெந்திருக்கு கேரட்டும். ஸோ இதை ஆறிடுச்சு. நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கலரே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், அரைச்சி காட்டுறேன் நான் உங்களுக்கு. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதில் இருக்க தண்ணியை நான் கூட ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இதில் இருக்க தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பரான கலரு. ஸோ இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 15 பேர் பக்கம் குடிக்கிற அளவுனால கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் பிடிக்க வேண்டியதாக போச்சு. நீங்கள் 4 பேருக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தாராளமாக பற்றும். நான் ஏலக்காய் பொடி இல்லை, ஸோ அரைக்க மறந்துட்டேன், போட்டு அரைச்சிக்கிறேன் அந்த பேஸ்ட்டோடவே. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அதை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ் பழமும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாதாம் வருது அப்புறமா கிஸ்மிஸ் பழமும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. பாலும் நல்லா சுண்டி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு 1/2 hour நான் சிம்மில் வச்சுருக்கேன். சூப்பராக சுண்டி இருக்குது பால். ஸோ இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம இந்த தாளித்த நெய்யோடவே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் லைட்டாக கழுவி இதில் ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா திக்காகும் நம்ம கேஷ்யூ நட்லாம் போட்டதால். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பாலில் தண்ணி சேர்க்கலை, அதனால். சப்போஸ் நீங்கள் ஆவின் க்ரீன் கலர் ரெட் கலர் பேக்கெட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும் ஃபேட் இருக்கிறதால. இது ப்ளூ கலர் பால், ஸோ அதனால் தண்ணி சேர்க்கலை. ஸோ பால் நல்லா கொதித்து சுண்டி இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த
கேரட் பேஸ்ட்டோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்ச அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 200 ml கப். ஸோ அதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சூப்பராக கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் சூப்பரான பாயசம் ரெடி. பாருங்கள், கொதிச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். கலரே எப்படி சூப்பராக நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு இதை அடுத்த நாள் கவர் பண்ண வீடியோ. நல்லா சில்லுன்னு குடிக்கும் போது தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேரட் பாயசம். கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் கூட. ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.